வித்தியாசமான வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட்டே பார்த்து பார்த்து ஒரு மாதிரி போர் அடிக்குது. அதனால ஒரு மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு ஆகணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக ஆக முடியும் அப்படிங்கிறது பார்க்கறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் 4 சேலரி ரேஞ்சு நம்ம எடுத்திருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு 1,00,000 ரூபாய் இப்போ ஏர்ன் பண்ணிட்டு இருக்கவங்க, 50,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ணுறவங்க, 25,000 ரூபா ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ணுறவங்க, 12,000 ரூபா இந்த மாதத்துக்கு ஏர்ன் பண்ணுறவங்க. இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் ஒரு சேலரி ரேஞ்ச் எடுத்துக்குவோம். அவங்க எத்தனை வருஷத்துக்கு அப்புறம், ஹவு மெனி இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து சேவ் பண்ணால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த எல்லா கேஸ்லையுமே 50% சேலரி வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சு பார்ப்போம். எத்தனை வருஷம்தான் ஆகுது நம்ம இந்த மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து போய் கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஃப்ரீடமாக இருப்போம் அப்படிங்கிறதுக்குன்னு பார்ப்போம். இதுக்காக நான் ஒரு கால்குலேட்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கால்குலேட்டர் தான் இது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கால்குலேட்டர். இப்போ நீங்கள் வந்து போய் ஆன்லைனில் தேர்னிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். இப்போது மந்த்லி எவ்வளோ இருந்தால் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு மாதம் ஒரு 50,000 ரூபா கிடைச்சதுன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்ஃப்ளேஷன் 6 to 8% இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படியோ அதிகமாக தான் இருக்கும். நம்ம ஒரு 7% எடுத்துக்குவோம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டு முதல் கொண்டு 13% கிடைக்குது. நம்ம எஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5%, எஃப்டி போட்டிங்கன்னா 6.5%, ரெக்கரிங் டெபாசிட் போட்டால் 5%, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, 13% கிடைக்கும். ஒரு கரண்ட் வெல்த் அப்படின்னா கரண்ட் வெல்த் 0. என்ன பண்ணுறது? இது வரைக்கும் நான் எந்த வெல்த்தும் சேவ் பண்ணல, எங்கள் அப்பா அம்மாவும் சேர்த்து வைக்கல, நான் தான் இனிமேல் வெல்த் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற சினாரியோ பார்ப்போம். மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் யூ கேன் டூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி 50% நம்ம எடுத்து வைக்கிறோம் இந்த மாதத்துலேருந்து அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 50,000 ரூபா, 1,00,000 ரூபா வாங்குறவங்க ஒரு 50,000 ரூபா எடுத்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ஒரு 10% வருஷமானால் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். 10% இன்க்ரிமெண்ட்டே தரதில்லை, இருந்தாலும் ஜாப் ஷிஃப்ட் பண்ணுறோம், அதிகமாக சேலரிக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு ஒரு கணக்கு வச்சு ஒரு 10% அப்படின்னு சொல்லி போடுவோம். எத்தனை வருஷத்துக்கு நமக்கு பென்ஷன் வேணும்? ஸோ வந்து எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்குன்னு போடுவோம். இப்போ கால்குலேட் பண்ணிங்கன்னா 10 வருஷம் ஆகும். அதாவது 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறவர் இந்த 50,000 ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 10 வருஷம் ஆகும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகிறதுக்கு. அவங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1,60,00,000 ரூபா. எதுக்கு? 50,000 ரூபா பணம் மாதம் மாதம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா. இதுவே ஒருவேளை அவங்களுக்கு ஒரு 75 லட்ச ரூபா கிடைக்கணும், இல்லை 1,00,000 ரூபா கிடைக்கணும் மாதமானா, அவங்களுக்கு இப்போ வாங்குற சம்பளமே கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு 15 வருஷம் ஆகும். 15 வருஷமாகவும் 4 கோடி ரூபா அவங்க வந்து டார்கெட் வெல்த்தாக இருக்கணும். ஸோ இதுதான் அவங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகிறதுக்கு அவங்களுக்கு வந்து எடுத்துக்கிற டைம். இப்போது நம்ம வந்து நம்மளோட இன்னொரு கேஸ் பார்ப்போம். இன்னொரு கேஸ்னால் சேலரி ரேஞ்ச் 50,000 ரூபா இருக்கவங்க, இவங்க இதே கணக்கில் மாதம் 25,000 ரூபா சேர்த்துனாங்கன்னா, மாதம் 25,000 ரூபா அதே மாதிரி சேர்த்துனாங்கன்னா 22 வருஷம் ஆகும். 22 வருஷம். இப்போ நீங்கள் ஒரு வேளை 20 வயசில் இருக்கீங்க அப்படின்னா 20 வயசில் இருக்கிற நீங்கள் 22 வருஷம் சேர்த்துனீங்கன்னா 42 வயசு நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆவீங்க. ஒருவேளை நீங்கள் 30 வயசு ஆள்காரராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 52 வயசு ஆகிருக்கும் நீங்கள் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம் ஆகிறதுக்கு. ஸோ இது கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய சேலரி, ஆனுவல் சேலரி அதை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த பர்சன்டேஜ் வந்து 15% மாற்றணும். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு வேளை 18 வருஷத்துலேயே நீங்கள் முடிக்கலாம். அதாவது நீங்கள் 20 வயசுனா 38 வயசில் நீங்கள் முடிச்சிருவீங்க. இதே நீங்கள் 30 வயசு அப்படின்னா 48 வயசில் நீங்கள் பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ நம்மளுடைய சேலரி இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் வந்து 48 வயசில், நீங்கள் 30 வயசுக்காரங்களாக இருந்தால் 48 வயசில் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக மாற முடியும்.
அடுத்த கேஸ் என்ன அப்படின்னா 25,000 வாங்குறவங்க. 25,000 பாதி எவ்வளோ? 12,500. 12,500 சேவ் பண்ணுறேன் அப்படின்னா இவங்களுக்கு ஆனுவல் இன்கம் 15 வரைக்கும் வரலாம். ஏன்னா கம்மியான சேலரி வாங்குறவங்களுக்கு ஆனுவல் இன்கம் வந்து இன்க்ரிமெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 24 வருஷம் ஆகும். 24 வருஷம், அதாவது 44 வயசில் வந்து 20 வயசுக்காரங்களும் 54 வயசில் 30 வயசுக்காரங்களும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக ஆக முடியும். இப்போ வந்து இந்த கரண்ட் வந்து 0 வெல்த்தாக தான் இருக்குது இன்னும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கேஸ் என்ன அப்படின்னா 12,000 வாங்குறவங்க ஒரு ஆள் என்ன பண்ணலாம்? 7,500, 6,000 சேவ் பண்ண முடியும் அவங்களால. கரெக்டுங்களா? ஸோ 6,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதே 15% 20 வருஷத்துக்குன்னு பார்த்தோம்னா 32. அதாவது இப்போ சராசரியாக ஒருத்தர் இப்போது 30 வயசில் இருந்தான் அப்படின்னா 62 வருஷம் ஆகும் அவங்க ஃபினான்ஷியலி ஃப்ரீடம் ஆகணும்னா இதே ரிட்டர்ன்ஸில் இதே மாதிரி இருந்தால். ஆனால் அவங்களுடைய கரண்ட் வெல்த், இப்போ வந்து அவங்களோட கரண்ட் வெல்த் வந்து ஏதோ அவங்க அப்பா சேர்த்து வச்சதோ இல்லை ஏதோ ஒரு மூலியமாக ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா அவங்க 28 வயசுலேயே பண்ணிடலாம், 28 வருஷத்துலேயே பண்ணிடலாம். ஸோ கரண்ட் வெல்த்தும் இருக்கணும், உங்களுடைய மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் ஏற்றிக்கிட்டே போகணும். அதே இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ இன்ஃப்ளேஷன் 9% அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா இதே ரேட் மாறி இருப்பாங்க 38. இன்ஃப்ளேஷனும் கரெக்டாக இருக்கணும், ரிட்டர்ன்ஸும் கரெக்டாக இருக்கணும். ரிட்டர்ன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுனாலோ கரண்ட் வெல்த் கொஞ்சம் இருந்துச்சுனாலோ இது வந்து ஆடட் அட்வான்டேஜ். ஸோ எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக ஒருத்தர் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம் ஆகணும் சும்மா அவங்களுடைய சம்பளம் வச்சுக்கிட்டே அப்படின்னா 20லிருந்து 28 வருஷம் கண்டிப்பாக ஆகுது. இதிலிருந்து வெளிவரணும், இதுக்கு இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ லேட் ஆகுதா, இன்னும் சீக்கிரமாக வர முடியாதா, 10 வருஷத்தில் வர முடியாதா, 5 வருஷத்தில் வர முடியாதா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கணும். உங்கள் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகணும்னா உங்களுடைய இன்கம் ரொம்ப அதிகமாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா வாங்கிட்டுருக்கீங்கன்னா 50,000 போடுறீங்களா, அதுவே நீங்கள் வந்து 2 லட்சமாக மாற்றிட்டு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன 10 வருஷத்துக்குள்ளார எடுத்துட முடியும். 10 வருஷத்தில் 9 இன்ஃப்ளேஷன் வச்சுருக்கேன். இப்போ இருக்கிற 8%ல் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருந்தாலும் 9 வருஷத்தில் நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆயிடலாம். அப்போ 1 லட்ச ரூபா சேர்த்துறதுக்கான வழி என்ன? இந்த 1 லட்சத்தை இப்போ 2 லட்சமாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இன்னுமே சீக்கிரமாயிருவீங்க. அப்போ நீங்கள் மாதம் 4 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் 6 மாதத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சிடலாம். ஸோ 4 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும், ஸ்கில் டெவலப் பண்ணணும், கரெக்டான ஏரியாவில் இருக்கணும். எல்லாமே சேர்ந்து தான் இது ஒர்க் அவுட் ஆகும். உடனே படித்தோடனே டக்குன்னு ஸ்கில் வளர்ந்தோடனே கிடச்சிருமா அப்படின்னா அது இல்லை. அது ரைட் டைம் ரைட் பிளேஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அமையும். ஒரு வேலைக்கு பதிலாக 2 வேலையாக பார்க்கணும், கொஞ்சம் சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், ஆல்ரெடி ஒரு தொழில் இருந்துச்சுன்னா அதை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சு உங்களுடைய கோலை இன்க்ரீஸ் பண்ணி இது மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. 6 வருஷத்தில் முடிச்சிடலாம். நீங்கள் 20 வயசில் இருந்தீங்கன்னா 26 வயசில் முடிச்சிடலாம். நாங்கள் ஒரு வேளை 30 இருந்துச்சுன்னா 36 வயசில் முடிச்சிடலாம். ஸோ இப்படி தான். ஆனால் இதோடைய கேல்குலேஷன் என்னோடது படி போட்டோம்னா எனக்கு 58 வயசில் தான் நான் முடிக்கிறேன். எது? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகிறது. 58 வயசுக்கு வந்ததுக்கப்புறம் என் பையனோ என் பொண்ணோ ஜாலியாக இருக்கிறதுக்கு நான் இவ்வளோ நேரம் உழைச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வராட்டி என்ன அப்படின்னு தான் தோணுது. இருந்தாலும் நம்ம பண்ணுறது கஷ்டத்தை ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் படக்கூடாது அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி நம்ம சீக்கிரமாக ஜெயிக்கணும்னாலும் சரி, ஒரு 4 லட்ச ரூபா நம்ம சம்பாதிச்சு 2 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் கையில் கரண்ட் வெல்த்து இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஏர்ன் மோர், நிறையா போங்க, நிறையா படிங்க, நிறையா ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க. இல்லைன்னா நீங்கள் மெதுவாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் ஒரு 20லேருந்து 28 வயசில் கண்டிப்பாக நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிட முடியும். சீக்கிரமாக அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க உங்களோட இன்கம் ஸ்ட்ரீமை அதிகப்படுத்துங்க, இன்கம்மை அதிகப்படுத்த ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆவீங்க அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.